ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழரும் தொழில்நுட்பமும் யூனிட் 2ல சிலப்பதிகாரத்தில் மேடை அமைப்பு இந்த கொஷினை தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த கொஷினை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சிலப்பதிகாரத்தில் மேடை அமைப்புன்னு அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் என்ன சொல்கிறாருன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடையோட அமைப்பு எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு 8 ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு. அந்த 8 ஸ்டெப்ஸ் படி தான் சிலப்பதிகாரத்துல மேடைய வந்து அமைச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சிலப்பதிகாரத்துல மேடையை அமைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரத்துல ஒரு மெயின் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாதவி. இவங்க மாதவி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டிய அரசின்னு சொல்லலாம். ஒரு டான்ஸ் ஆடுறவங்க. இவங்க வந்து என்னன்னா 5 வயதுல 5 ஏஜ்ல அந்த ஏஜ் 5ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டான்ஸ் மேல ஒரு ஆர்வம் கொண்டு அவங்க 7 வருஷம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நாட்டியம் வந்து கத்துக்கினாங்களாம். அவங்களுடைய 12வது வயசுல அந்த நாட்டியத்தை வந்து எல்லாரும் முன்னாடி அந்த சோழரோட அவை அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க, அரங்கேற்றி காமிச்சிருக்காங்க. அப்ப அந்த அரங்கேற்றத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேடை வேணும். அந்த மேடையை தான் வந்து பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரத்துல எப்படி ஒரு மேடை அமைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 படிநிலைகளை சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அரங்கத்திற்கான இடம். அரங்கத்திற்கான இடம்னா நீங்க மேடை அமைக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா தேர்வு செய்யணும். இதான் ஃபர்ஸ்ட். இந்த அரங்கத்திற்கான இடம் எப்படி தேர்வு செய்யப்படுவாங்கன்னா, கற்றுணர்ந்த சிற்ப கலைஞர்கள். இப்ப சிற்பம்னா சிலை செய்யறவங்க. அந்த மாதிரி நல்லா படிச்ச ஒரு சிலை செய்யறவங்க வந்து பாத்தீங்கன்னா, அவங்க சொல்ற இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேடை அமைப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 2வது ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா மூங்கில் கொணர்தல். மூங்கில் கொணர்தல்னா பாத்தீங்கன்னா இப்ப மேடை அமைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூங்கிலை பயன்படுத்தி வந்து பாத்தீங்கன்னா மேடை அமைச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த மூங்கில் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருந்ததுன்னா பொதிகை மலை. இந்த பொதிகை மலை போன்ற உயர்ந்த மலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா உயரமாக வளர்ந்த மூங்கில்கள். அந்த மாதிரி மூங்கிலை வந்து பாத்தீங்கன்னா வெட்டி எத்தாந்து மேடை அமைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தினாங்கன்னு சொல்றாங்க. இதான் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப். தேர்டு வந்து பாத்தீங்கன்னா மூங்கில் அளவுகோல். இப்ப மூங்கில் வந்து பாத்தீங்கன்னா அதோட அளவு இருக்கு. அதை பத்தி தான் சொல்றாங்க. சரிங்களா? இப்ப நூல்களில் கூறப்பட்ட முறையில் 4 வளர்ந்த சராசரி மனிதனின் கைப்பெருவிரலில் 27 ஏறக்குறைய 4 அடி வரும்படி அளந்து அம்மூங்கில்களை ஒரு கோலாக துண்டு செய்தனர். இப்ப அந்த வெட்டிட்டு வர மூங்கில் வந்து எவ்வளவு அளவு இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நன்கு வளர்ந்த சராசரி மனிதனோட கை பெருவிரல் இருக்குல்ல, அதை கம்பேர் பண்ணும்போது ஏறக்குறைய 4 அடி. அப்படி வரும்படி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மூங்கிலா வந்து வெட்டுறாங்க. ஒரு கையை வந்து நீங்க அளவுகோலா வச்சுட்டு ஒரு 4 அடிக்கு ஒவ்வொரு கையை வந்து பாத்தீங்கன்னா 4 அடிக்கு வச்சு வச்சு அந்த மூங்கிலை வெட்டுறாங்கன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 7 கோல் 28 அடி அகலம் இருக்கணுமா அந்த மூங்கில். மூங்கில் பொறுத்த வரைக்கும் 28 அடி அகலம் இருக்கணும். 32 அடி நீளம் இருக்கணும் அந்த மூங்கில் சொல்றாங்க. ஒரு கோல் 4 அடி உயரம். ஒரு கோல் வந்து பாத்தீங்கன்னா 4 அடி உயரத்துக்கு இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த மூங்கிலை வந்து பாத்தீங்கன்னா மேடை அமைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துவாங்கன்னு சொல்றாங்க. இப்ப மூங்கில் வந்து நம்ம அந்த சைஸுக்கு நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உத்தர பலகை வந்து அமைக்கணும். உத்தரை பலகைனா ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மேடையின் 4 புறமும் தூண்களை நிறுத்தி, இப்ப மேடையோட 4 புறங்களும் பாத்தீங்கன்னா அந்த மூங்கிலோட இதுவை நிறுத்திட்டு அவற்றின் மீது உத்தர பலகையை பொருத்தினர். அதுக்கு மேல பாத்தீங்கன்னா பலகையை வந்து பாத்தீங்கன்னா செட் பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதோட தளம், அதோட மேலையும் அதை சுத்தியும் வந்து பாத்தீங்கன்னா பலகையால மூடிடுறாங்க, கவர் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி மேல அதோட தளம் இருக்குல்ல, அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பலகையால மூடிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவ்விரு பலகைகளுக்கும் இடைவெளி 4 கோல் 16 அடி உயரம் வைத்தனர். இந்த பலகை வந்து பாத்தீங்கன்னா 16 அடி உயரம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உத்தர பலகை வந்து அமைச்சு அந்த அரங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் அரங்கத்தோட வாசல். இப்ப அரங்கத்துக்கு உள்ள வரணும்ல, உள்ள வரணும், வெளியே போகணும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவ்வரங்கிற்குள் கலைஞர்கள் உள்ளே வரவும் வெளியே செல்லவும் 2 வாசல்கள். கலைஞர்கள் வந்து உள்ள வரணும், அப்புறம் வெளியே போகணும். அதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா 2 வாசப்படி வச்சிருக்காங்க. அரங்கின் மேல்நிலை மாடத்தில் அனைவரும் வணங்குமாறு 4 வகை வருண பூதங்களின் உருவங்களை வரைந்து வைத்தனர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அரங்கத்தோட மேல, இப்ப நீங்க கோயில்லாம் நிறைய பார்த்திருப்பீங்க, நிறைய சிலை எல்லாம் இருக்கும். இந்த கோபுரத்து மேல சிலையெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த அரங்கத்தோடைய மேல சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வணங்கணும் அப்படின்ற மாதிரி 4 வகை வருண பூதங்கள்
இது இம்பார்ட்டன்ட். அந்த வருண பூதங்களை வந்து பார்த்தீங்கன்னா, அதோட உருவங்கள வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஏன்னா எல்லாரும் வணங்கணும்னு சொல்லிட்டு. உள்ள வரவங்க, வெளிய போறவங்கலாம் வணங்கணும்னு சொல்லிட்டு அத வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நிலை விளக்கு அமைத்தல். இப்ப தூண்களில் நிழல் அரங்கத்திலும் அவையிலும் விழாதவாறு ஒளிவிடும் நிழல் விளக்குகளை வைத்தனர். நிலை விளக்குனா ஒண்ணும் இல்ல. இப்ப தூண்கள் இருக்குல்ல, அந்த தூண்களோடைய நிழல் வந்து பார்த்தீங்கன்னா, அரங்கத்துள்ள விழும். இப்ப நீங்க நார்மலா நீங்க நெறைய பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு தூண் இருக்குன்னா, அதோடைய நிழல் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ படும். அப்படி அந்த நிழல் வந்து படாம இருக்கிறதுக்கு, நிலை விளக்கு அந்த தூண்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒளிவிடும் நிலை விளக்கு. அந்த விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தூணிலும் வைக்கிறாங்க. இப்படி வைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, நிழல் வந்து அரங்கத்துள்ள விழாது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எழுநிகள். எழுநிகள்னா திரைகள். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, திரைகள் இப்ப அரங்கத்து எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. இப்ப திரைகள் போடணும்ல. ஏன்னா க்ளோஸ் பண்ணணும். அரங்கத்த வந்து க்ளோஸ் பண்றதுக்கு திரைகள் வேணும். இந்த திரைகள் வந்து பார்த்தீங்கன்னா, 3 வகை திரைகள்னு சொல்றாங்கப்பா. அது என்னன்னா, ஒருமுக எழினி, பொருமுக எழினி, கரந்து வரல் எழினி. ஒருமுக எழினினா ஒண்ணும் இல்ல. நாடக மேடையில் ஒரே பக்கத்தில் திரை இழுக்கப்படுகின்ற வகையில் அமைக்கப்படும் திரைச்சீலை ஒருமுக எழினி. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, திரை வந்து சென்டரா போட்டுட்டு, நீங்க ஒரு சைடு மட்டும் இழுப்பாங்க. இப்ப ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, தெருக்கூத்து பார்த்துருப்பீங்க. இப்ப அ திரை வந்து போட்டுட்டு, ஒரே ஒரு சைடு மட்டும் இழுத்தா, அந்த திரை வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ஆயிடும். அந்த மாரி ஒரு சைடுல இருந்து இழுக்கிற திரை தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒருமுக இழினி. பொருமுக இழினினா, மேடையில் இரு பக்கத்துல இருந்தும் இழுப்பாங்க. இப்ப அந்த சைடு ஒருத்தவங்க நின்னுட்டு, இந்த சைடு ஒருத்தவங்க நின்னுட்டு, 2 சைடு இருந்தும் இழுத்தாங்கன்னா, அந்த திரை வந்து பார்த்தீங்கன்னா விலகி நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. 3வது கறந்து வரல் எழினி. கறந்து வரல் எழினினா, மேடையில் மேலிருந்து வேண்டும்போது கீழே இறங்கும் திரை. திரை வந்து மேல இருக்கும். நமக்கு தேவைன்னா மேலருந்து கீழ வரும். மேற்கூறப்பட்ட அதான் வந்து பார்த்தீங்கன்னா, கறந்து வரல் எழினின்னு சொல்றாங்க. இந்த 3 திரைச்சீலைகள இந்த 3 திரைய அமைச்ச மாரி தான் பார்த்தீங்கன்னா, ஒரு மேடை அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, விதானமும், தோரணங்களும். இப்ப திரைச்சீலைலாம் நம்ம வச்சாச்சு. லாஸ்ட்னா பார்த்தீங்கன்னா, ஓவியத்துடன் கூடிய மேல் விதானமும் அமைத்தனர். விதானம்னா நெறைய ஓவியம். நெறைய ஓவியம்லாம் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாலைகள். மாலைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த தூண்ல வந்து பார்த்தீங்கன்னா, தொங்க விடுற மாரி மாலைகள், பூக்கள், அதே மாரி பார்த்தீங்கன்னா, இத கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, மேடைய வந்து பார்த்தீங்கன்னா, அழகுபடுத்துனாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரம் சொல்ற ஒரு 8 ஸ்டெப்ஸு. இத பயன்படுத்தி தான் சிலப்பதிகாரத்தில மேடை அமைப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் இது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதில ஒரு சின்ன டாபிக் தலைக்கோல். தலைக்கோல்னா, நாடக கன்னிகையர் பெறும் பட்டம். அ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அரங்கேற்றம்லாம் நாடகம் வந்து ஆடிட்ட பிறகு, அந்த நல்லா ஆடுனவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தலைக்கோல்ன்ற பட்டம் வந்து பார்த்தீங்கன்னா குடுப்பாங்க. இது வந்து பழங்காலத்துல இருந்து வர பழக்கம்னு சிலப்பதிகாரத்துல சொல்றாங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரத்தோட மேடை அமைப்புக்கான கொஸ்டின்ஸ். இத டீட்டெயிலா ஒரு 12 மார்க்குக்கு ரைட் பண்ற மாரி நீங்க ரைட் பண்ணிக்கோங்க. சொல்ற கன்டென்ட்ட வச்சு. ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.